இந்த காணொளியில் இந்திய தேசிய கீதம் வரலாறு, அறிவிப்பு மற்றும் சிறப்புகள் பற்றி காணலாம். இந்திய தேசிய கீதமான ஜனகணமன நமது நாட்டின் தேசிய அடையாளத்தின் மிக முக்கியமான அங்கமாகும். இது இந்தியாவின் பல்துறை, பண்பாட்டு மற்றும் பல்தர்ம ஒற்றுமையை பிரதிபலிக்கிறது. வரலாறு: இந்திய தேசிய கீதமான ஜனகணமன கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டு இசைக்கப்பட்டது. 1911ஆம் ஆண்டு டிசம்பர் 27 அன்று கொல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக பாடப்பட்டது. கீதத்தின் மொழிபெயர்ப்பு மற்றும் இசையமைப்பின் தன்மை உலக அளவிலும் அறியப்பட்டன. இதன் ஆரம்ப வரிகள் ஜனகண மன அதிநாயக ஜயகே பாரத பாக்கிய விதாதா. இதன் மூலப்பாடலானது பரிதிரான என்ற பெயரில் 5 அத்தியாயங்களை கொண்டது. இதில் முதல் அத்தியாயமே தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழாக்கம்: இதன் பொருள் விளக்கத்தை தமிழில் காணலாம். தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ மொழிபெயர்ப்பான இது அரசு பாடநூல்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்திய தாயே, மக்களின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனதிலும் ஆட்சி செய்கிறாய். நின் திருப்பெயர் பஞ்சாபையும் சிந்துவையும் கூச்சரத்தையும் மராட்டியத்தையும் திராவிடத்தையும் ஒரிசாவையும் வங்காளத்தையும் உள்ளடக்கி கிளர்ச்சி அடைய செய்கிறது. நின் திருப்பெயர் விந்திய இமயமலை தொடர்களில் எதிரொலிக்கிறது. யமுனை கங்கை ஆறுகளின் இன்னொலியில் ஒன்றுகிறது. இந்திய கடலலைகளால் வணங்கப்படுகிறது. அவை நின் அருளை வேண்டுகின்றன, நின் புகழை பரப்புகின்றன. இந்தியாவின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற தாயே, உனக்கு வெற்றி வெற்றி வெற்றி. தேசிய கீதத்தின் சிறப்புகள்: ஜனகணமன ஒட்டுமொத்த நாட்டின் பல்விதமான மொழிகளையும் கலாச்சாரத்தையும் ஒருங்கிணைக்கின்றது. இதை ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்து பாடியுள்ளனர். தேசிய கீதமாக அறிவிக்கப்பட்ட தேதி ஜனவரி 24, 1950ஆம் ஆண்டு அன்று இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகாரப்பூர்வ அமல்படுத்தலுக்கு 3 நாட்களுக்கு முன்பு ஜனகண மன கீதத்தை இந்தியாவின் தேசிய கீதமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். தேசிய கீதத்தை இசைக்கும் பாடுவதற்குமான கால அளவுகள்: இந்திய தேசிய கீதத்தை பாட எடுக்கப்படும் நேரம் 52 வினாடிகள் ஆகும். இது சரியான மதிப்பின் அடிப்படையில் நாட்டின் ஒற்றுமை மற்றும் வலிமையை துல்லியமாக வெளிப்படுத்தும். ஆளுமைகள் மற்றும் உதவிகள்: இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த அறிவிப்பை கொண்டாடிய போது ரவீந்திரநாத் தாகூரின் கவிதை மற்றும் இசை சுவையை பாராட்டினார். ஐதிக சின்னமான கீதத்தின் ஆளுமை: இந்தியாவின் அனைத்து முக்கிய நிகழ்ச்சிகளிலும் தேசிய கீதம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு இந்தியரின் மனத்திலும் ஒரு தேசிய உணர்வை தூண்டுகிறது. உலக அரங்கில் சிறப்பு: இந்தியாவின் தேசிய கீதம் ஐநா கூட்டமைப்புகள் மற்றும் சர்வதேச அரங்குகளில் மிகவும் மரியாதை பெற்றிருக்கிறது. இந்தியா வளர்ச்சியடையும் நாடாக இருப்பதை இதுவே அடையாளப்படுத்துகிறது. தொடர்புடைய நிகழ்வுகள்: தேசிய தினம், குடியரசு தினம் போன்ற நாட்களிலும் பள்ளி கல்லூரிகளில் தேசிய கீதம் பாடப்படுகிறது. இது நாம் ஒற்றுமையாக இருப்பதை நினைவுபடுத்தும் ஒரு முக்கிய அம்சமாக விளங்குகிறது. இந்திய தேசிய கீதம் நம்மை நம் நாட்டின் பெருமையை உணரச் செய்வதுடன் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமிதத்தை கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை. எனவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நமது தேசிய கீதத்தை நாம் மரியாதை கொடுத்து போற்றுவதுடன் நம் சந்ததியருக்கும் நம் முன்னோர்கள் சுதந்திரத்திற்காகவும் விடுதலைக்காகவும் தாம் ஆற்றிய தியாகத்தையும் அர்ப்பணிப்புகளையும் எடுக்கும் விதமாக இந்த தேசிய கீதத்தை போற்றி
அவர்களுக்கு தேசிய கீதத்தின் முக்கியத்துவத்தையும் அதற்குரிய மரியாதையை செலுத்துவதற்கும் அறிவுறுத்தி வளர்க்க வேண்டும்.